ஓ- ஓ- ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்தியமாம் अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां वन्दे गुरुपरम्परां समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः तस्मै श्रीगुरवे नमः मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं परमानन्दमाधवம். இந்த ஐந்தாவது அத்தியாயம் முதல் இரண்டு ஸ்லோகங்கள் பார்த்தோம். இந்த ஐந்தாவது அத்தியாயத்தினுடைய முதல் ஸ்லோகம் அர்ஜுனனுடைய கேள்வியோடு துவங்குகின்றது. சந்நியாசம் கர்மணாம் கிருஷ்ண புனர்யோகம் ச சம்சசி யச்ரேய ஏதையோரேகம் தன்மே ப்ரூஹி சுனிஷ்சிதம். கிருஷ்ணா இந்த சந்நியாசத்தை குறித்தும் கர்மயோகத்தை குறித்தும் கூறினாலும் கூட மீண்டும் இந்த கர்மயோகத்தை செய்யும்படி எனக்கு நீ ஆணையிடுகின்றாய் அல்லது என்னை கர்மயோகத்தில் ஈடுபடும்படி கூறுகின்றாய். யஸ்ரேய ஏத்தையோரேகம் தன்மே ப்ரூஹி சுனிஷ்சிதம். இந்த இரண்டில் எது மிக உத்தமமானதோ அந்த ஒன்றை எனக்கு நிச்சயமாக சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னார். பகவான் என்ன சொன்னார்? சந்நியாச கர்மயோகஸ்ச நிஸ்ரேயச கராவுபவுட். சந்நியாசமும் கர்மயோகமும் இந்த இரண்டுமே ஒன்றுக்கொன்று குறைவானது கிடையாது, அல்லது ஒன்று உயர்ந்தது ஒன்று தாழ்ந்தது என்று கிடையாது. இரண்டுமே சமமான நிலையை உடையது. இந்த இரண்டுமே நிஸ்ரேயசம் என்று சொல்லக்கூடிய மோட்சத்திற்கு இது காரணமாக இருக்கின்றது. இருந்தாலும் கூட பொதுவாக பெரும்பாலான மனிதர்கள் கர்ம சந்நியாசத்தை காட்டிலும் கர்ம யோகத்தை பின்பற்றுவது என்பது மேலானது என்று சொல்கின்றார். ஏன்னா இட் இஸ் அ சீக்வன்ஸ். கர்மயோகம் அப்புறம் கர்ம சந்நியாசம் இரண்டுமே ஞானத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் கூட நேரடியாக கர்ம சந்நியாசத்திற்கு செல்வதை காட்டிலும் ஒரு மனிதன் கர்ம யோகம் செய்யும் பொழுதே சந்நியாச பாவனையோடு அந்த கர்மத்தை செய்ய வேண்டும் என்று பகவான் வலியுறுத்துகின்றார். இப்போ உதாரணத்துக்கு, அர்ஜுனா உனக்கு கர்ம சந்நியாசத்தில் நாட்டம் இருக்கின்றது அப்படி, ஆனால் சந்நியாச பாவனையோடு நீ ஏன் கர்மங்களை எல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்கின்றார். அல்டிமேட்லி தி கர்ம சந்நியாச இஸ் ஒன்லி an attitude. இட் இஸ் ஒன்லி தி ஆட்டிடியூட் ஆஃப் தி மைண்ட் அப்படி. இட் இஸ் நாட் தி ஃபங்க்ஷன் ஆஃப் தி பாடி அப்படின்னு. சரி, லெட் தி பாடி ஃபங்க்ஷன் அப்படி. சரீரம் எந்த கர்மங்களை எல்லாம் செய்ய வேண்டுமோ அந்த கர்மங்களை எல்லாம் செய்து கொண்டே இரு. ஏன்னால் கர்ம சந்நியாசம் என்பது அதுவும் ஒரு ஷரீர சம்பந்தப்பட்டது கிடையாது. கர்மயோகம் என்பது ஷரீரம் மனம் புத்தி இவைகள் எல்லாம் சம்பந்தப்பட்டது. கர்ம சந்நியாசம் என்பது அது முழுமையான ஒரு பாவனை. இட் இஸ் பியூர்லி அன் ஆட்டிடியூட். உனக்கு கர்ம சந்நியாசத்தில் விருப்பம் இருக்கின்றது என்றால் கர்ம யோகத்தை காட்டிலும் கர்ம சந்நியாசம் மேலானது என்று நீ கருதினாலும் கூட அந்த கர்ம சந்நியாச பாவனையில் இருந்து கொண்டு ஏன் நீ கர்ம யோகத்தை செய்யக்கூடாது? அதுதான் பகவானுடைய ஒரு தீர்க்கமான அறிவுரை. ஏனென்றால் இந்த கர்ம யோகம் என்பது மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய பலவீனங்களை அது சரி செய்துவிடும், சமன் செய்துவிடும். ஒருவேளை அந்த கரணங்களில் ஏதாவது குற்றங்கள் இருந்தாலும் கூட, தோஷங்கள் இருந்தாலும் கூட, அசுத்தங்கள் இருந்தாலும் கூட, கர்ம சந்நியாசத்திற்கு கர்ம சந்நியாசம்னு பார்த்தோம், ஞானத்திற்கு ஞானத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய அல்லது ஏதாவது பிரதிபந்தங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட அது கர்மத்தை யோக பாவனையோடு செய்வதன் மூலமாக அந்த அசுத்தங்கள் எல்லாம் நீங்கி அது நிச்சயமாக எங்கே அழைத்து செல்லும் என்றால் அது ஒரு மனிதனை கர்ம சந்நியாசத்தில் தான் கொண்டு போய் விடும் என்று இதை நாம் விளக்கமாக போன முறை பார்த்தோம். இப்போ பகவான் அர்ஜுனன் மூலமாக நமக்கு சொல்லக்கூடியது என்ன என்றால், ஒவ்வொரு மனிதனும் அவரவர்களுக்கு என்ன ஒரு சுதர்மமானது விதிக்கப்பட்டிருக்கின்றதோ
அந்த ஸ்வதர்மத்தை செய்ய சொல்கின்றாள். ஜஸ்ட் டூ யுவர் டியூட்டி அப்படி, வித்தவுட் கொஸ்டினிங் எனி திங் அப்படி. நமக்கு என்ன ஸ்வதர்மம், அதை நாம் செய்ய வேண்டியதான். அட் த சேம் டைம், இஃப் யூ வாண்ட் டு சர்வ் தி சொசைட்டி, இஃப் யூ வாண்ட் டு சர்வ் தி வேர்ல்டு, இஃப் யூ வாண்ட் டு சர்வ் தி குரு, இந்த பிரபஞ்சத்திற்கோ அல்லது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கோ ஏதாவது காரியங்களை நாம் செய்ய விரும்பினோம் என்றால் செய்யலாமே, அதுவும் கர்மயோகம். பட் டூ இட் செல்ஃப்லெஸ்லி அப்படி, அதில் எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பாராமல் சுற்றி இருப்பவர்களுக்கு கர்மங்களை செய்ய வேண்டியதான். இப்போ தானம் பண்ணி தர்மம் பண்ணிட்டு, நான் தானம் பண்ணேன் இத்தனை பேருக்கு, இந்த மாதம் இத்தனை பேருக்கு தானம் பண்ணேன், இந்த மாதம் இத்தனை பேருக்கு நான் தர்மம் பண்ணுறேன், வார வாரம் இவங்களுக்கு இந்த தர்மம் பண்ணுறேன், வார வாரம் அவங்களுக்கு அந்த தானம் பண்ணுறேன், இதுக்கு போஸ்டர் அடித்து ஒட்ட வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு. ஏன்னா வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியவே கூடாதுன்னு சொல்லுவார். ஜஸ்ட் சர்வ் செல்ஃப்லெஸ்லி அப்படி, எந்த சுயநலமுமே இல்லாமல் காரியங்களை செய்து கொண்டே இரு அப்படி. அட் தி சேம் டைம் யூ ஜஸ்ட் see that a transformation will happen in our heart in the form of a love. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும், நம்மளுடைய சுதர்மத்தை சரிவர செய்து கொண்டு நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு, நாம் சார்ந்திருக்கக்கூடிய இந்த உலகத்திற்கு, ஏன்னா இந்த உலகத்திலிருந்து see we are taking so many things from this world. The world is constantly serving all of us. In fact, see நாம கூட ஏதோ கர்மயோகம் அல்லது இந்த உலகத்திற்கு நன்மை செய்கிறோங்கிறது பிரத்யேகமாக செய்யலை. The world is helping us. The world is serving us. We have taken so much from the world. Don't you see a kind of a love in this world? இந்த உலகம் ஒவ்வொரு ஜீவாத்மாக்களுக்கும் எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பாராமல் எவ்வளவு அன்போடு அது ஏதாவது ஒன்றை கொடுத்து கொண்டே இருக்கின்றது. See, when you give, when you serve, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பணிவிடைகள் செய்யும் பொழுது என்ன ஆகும், மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த அகங்காரம் என்பது, that ego will melt அப்படி. Slowly our personality, will get transformed into a pure love. Actually, that is the magic. Really, it will take place if you do karma yoga. கர்மயோகம் உண்மையிலேயே செய்கின்றோம் என்றால் the end of the day என்ன ஆகும் அப்படின்னா, there will be a overpowering love in our own heart. See, இதற்கு முன்பு எல்லாம் எதிர்பார்ப்புகள் இருந்தது. வெறும் எதிர்பார்ப்புகளோடு செய்யும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு, நம்மளுடைய அகங்காரம் திடமாகி கொண்டே போகும். இட் ஸ்ட்ரென்தன்ஸ் அவர் ஈகோ. வித்தவுட் எக்ஸ்பெக்டிங் யூ சர்வ் எவ்ரிபடி, ஈவன் யுவர் ஓன் ஃபேமிலி மெம்பர்ஸ், யாராக இருந்தாலும் எதையும் எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. இட் இஸ் மை டியூட்டி. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ இயற்கையில் இருக்கக்கூடிய சக்திகள் எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல், எந்த நன்றி உணர்வையும் எதிர்பாராமல் அன்போடு எனக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றது அப்படி. ஸோ ஐ எம் ஒன்லி ஜஸ்ட் கிவிங் இட் பேக். இட் இஸ் ஒன்லி ஐ எம் எக்ஸ்பிரஸிங் மை கிராட்டிடியூட். அதனால எந்த ஒரு காரியம் இந்த பிரபஞ்சத்திற்கு நாம் செய்தாலும், நான் செய்கின்றேன், நான் உதவுகின்றேங்கிற அந்த எண்ணம் வந்துவிட்டாலே மீண்டும் என்ன செய்கின்றோம், நாம் அகங்காரத்தை தான் திடப்படுத்தி கொண்டே இருக்கின்றோம். ஆன் தி கான்ட்ரரி, திங்க் an opportunity is given to me to serve. எனக்கு இந்த பிரபஞ்சத்திற்கு, என்னை சுற்றி இருப்பவர்களுக்கு பணிவிடை செய்வதற்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஐ எம் ஒன்லி எக்ஸ்பிரஸிங் மை கிராட்டிடியூட். என்னுடைய நன்றி உணர்வை நான் சார்ந்திருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்திற்கு நான் செலுத்துகின்றேன். நான் ஒன்றும் ஸ்பெஷலாக ஒன்றும் பண்ணலை, ஒரு நன்றி உணர்வை செலுத்துகின்றேன். See, when this attitude of pure gratitude, நம்ம குருவிற்கு சேவை பண்றோம்னு சொல்றோம் அப்படின்னு, வாட் he has served so much அப்படி. சரி, அவர் நமக்கு கொடுத்ததில் ஒரு ஒரு பங்கு அப்படி, ஒரு பங்கு. if he has given 100%, even if he can return 1% of it, அதுல 1% நம்மால் திருப்பி செலுத்த முடிந்தால், is it not a gratitude? Can we say that I am serving the Guru, I am serving the Lord, I am see, this word service itself is not a right word. See, these are all much later we have picked up from different races. Otherwise, இங்க என்ன இருக்கணும், with all humility, we should consider it as an opportunity. Silently do it without raising our voice, without expecting anything. என்ன ஆகும், after some time என்ன, your heart will slowly, it will melt. The heart will blossom. You will see, your own fragrance. உங்களுக்கே என்ன தெரியும் அப்படின்னா, உங்களிடத்தில் ஒரு 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 நறுமணம். There is no need for other people to appreciate you. See, our biggest problem is we serve, then we look here and there. யாரெல்லாம் நம்ம சர்வ் பண்றதை பார்க்குறாங்க,
how many people are appreciating us. Before serving itself, we ensure that there are people to appreciate us. So there are cameras are on, to take photos. See, if that is our attitude, then it is not serving. You just silently serve. And everything you measure in terms of your transformation. End of the day, how much, all now I am speaking on Bhagavad Gita. I am taking classes. It is not how many people appreciate it. What is more important is, see, after conducting so many classes on Bhagavad Gita, actually what has happened to me? எனக்குள்ள என்ன இருக்கிறது, ஒரு மனம் இருக்கின்றதா அப்படின்றது. Do I feel a level of comfort? எனக்கு ஒரு காம்னஸ் இருக்கிறதா, ஒரு கம்போஷர் இருக்கிறதா, ஒரு சந்தோஷம் இருக்கின்றதா? தட் இஸ் அ ரியல் மெஷரிங் ராட். அதனால தான் ஸ்வதர்மம் பண்ணு. ஏன்னோ எல்லாருக்கும் என்ன உதவிகள் பண்ண முடியுமோ, just selflessly you do all that. Then slowly you develop love. See, in that love, divinity will be revealed, because divinity is very closer to God. The other name of God, sometimes we call it as only love. When we say that love blossoms in somebody's heart, in fact, God only is manifesting there. Because there is no difference between God and love. அங்கே அன்பிற்கும் கடவுளுக்கும் என்ன கிடையாது, எந்த ஒரு விஷயமும் கிடையாது, வித்தியாசமும் கிடையாது. யாருடைய உள்ளத்தில் அன்பு என்பது மலர்கின்றதோ அவருடைய உள்ளத்தில் இறைத்தன்மை என்பது இயல்பாகவே மலரும். ஸோ இட் த டிவினிட்டி வில் நேச்சுரலி எக்ஸ்பிரஸ். அதை தான் சொல்றது. திஸ் வில் ஸ்லோலி பியூரிஃபை யூ. இது நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சமாக தூய்மைப்படுத்தி அப்புறம் அதுவே ஆன்ம விசாரத்தின் மீது ஒரு தீவிரமான ஒரு இச்சை. ஏன்னா இப்ப நமக்கு கர்மங்களின் மீது எந்த பிடிப்பும் இல்லை. கர்மங்களின் மீது நமக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லை. See, when this door is completely shut, then naturally another door has to open. Another door has to open. It is a law. எல்லா எதிர்பார்ப்புகளும் இருக்கக்கூடிய ஒரு கதவு அடைக்கப்பட்டு விட்டால், எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாத ஒரு கதவு என்பது நிச்சயம் திறக்கப்பட வேண்டும். ஞானத்தில் என்ன கிடையாது? ஞானத்தில் எந்த ஒரு அடையாளமும் கிடையாது. ஞானத்தில் ஒரு ஞானி தன்னிலை விளக்கங்களை கொடுக்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அந்த ஞானத்தில் என்ன இருக்கின்றது, அது அடுத்த ஸ்லோகத்தில் அந்த ஞானத்தை தான் நித்திய சந்நியாசம்னு பகவான் சொல்ல போகின்றார். ஸோ ஸ்லோலி யூ வில் ஸ்டடிலி. அதுவும் என்ன ஆகுது, போன வாரம் கூட சொன்னேன், கர்மயோகம் செய்யும் பொழுது ஒரு சில தவறுகள் ஏற்படுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கின்றது. அந்த தவறுகளை நாம் என்ன செய்யலாம், அதை நாம் சரி செய்து கொண்டு நம்மை தூய்மைப்படுத்தக்கூடிய அந்த இலக்கை நோக்கி நாம் இன்னும் என்ன செய்யலாம், முன்னேறி கொண்டு தூய்மைப்படுத்திய பிறகு, once the heart is purified, then naturally that heart will be open for knowledge. அந்த இதயம் என்பது அந்த ஞானத்திற்கு என்ன ஆகின்றது, அது ஞானத்தை அடைவதற்கு பக்குவம் அடைகின்றது. இல்லைன்னா நம்ம ஏற்கனவே 3வது அத்தியாயத்தில் பார்த்தோம். we should remember all that. அங்கே பகவான் என்ன செய்ய, எதையுமே பகட்டுக்காக, கர்ம சந்நியாசமும் பகட்டுக்காக கிடையாது, கர்மயோகமும் கூட பகட்டிற்காக செய்யக்கூடாதுன்னு சொன்னார். கர்மேந்திரியாணி சம்யம்ய ஏ ஆஸ்தே மனசா ஸ்மரன் இந்திரியார்த்தான் விமூடாத்மா மித்யாச்சார ச உச்சத்தேன்னு ஒரு ஸ்லோகம் படித்தோம் இல்லையா? கர்மேந்திரியாணி சம்யம்ய. ஆனால் பார்க்கறதுக்கு கர்மேந்திரியங்களெல்லாம் அப்படியே அடக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்படியே மூலபந்தனில் உட்காந்து அப்படியே இதெல்லாம் உட்காரலாம், அதில் பார்க்குற ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். யூ கேன் எக்ஸிபிட் ஆல் that it's not a magic that you exhibited. They are not meant for exhibition. கர்மேந்திரியாணி சம்யம்ய அப்படியே ஃபோட்டோகிராஃப் எடுத்தோன்னா பெரிய யோகி மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. பட் மனசாஸ்மரன், பட் மனம் என்ன ஆகுது, மனதில் இன்னும் இந்திரிய விஷயங்களின் மீது என்ன இருக்கின்றது, ஒரு இச்சை என்பது இருக்கின்றது. அதனால மித்யாச்சாரஸ்ஸ உச்சத்தை அப்படி, டோன்ட் பிகம் எ மித்யாச்சாரம். ஸோ தென் such a person becomes a hypocrite. So hypocrisy is not advised. Lord or Guru doesn't like. அதை விட எஸ்வேந்திரியாணி மனசா நியமிய இந்த கர்மேந்திரியை கர்ம யோகம் ஆரம்பியத்தை. அதை காட்டிலும் யார் ஒருவன் இந்திரியங்களை எல்லாம் மனதினால் வசப்படுத்தி இந்திரியங்களின் மூலமாக கர்ம யோகத்தை செய்கின்றானோ ச விசிஷ்யத்தே அப்படின்னு, அவன் மேலானவன். ஆல்ரெடி திஸ் இஸ் எக்ஸ்பிளைன்ட்
பகவான் ஏற்கனவே அர்ஜுனனுடைய மனதை நீங்கள் இந்த 3வது அத்தியாயத்தில் இந்த 2 ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகமாக பார்த்தோம். அதனால கர்ம யோகத்தில் செய்யும் பொழுது இஃப் யூ ஆர் a seeker, then if you call yourself as a student, you remain only as a disciple, then there is a room for improvement. If you already claim yourself as a guru, இல்லை நான் டிசைபிள்லாம் அந்த ஸ்டேஜெல்லாம் நான் தாண்டியாச்சு, ஸ்டூடெண்ட் ஸ்டேஜ் எல்லாம் அந்த தாண்டியாச்சு, நான் இப்போ எங்கே வந்துட்டேன், நான் குரு ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறேன். தென் இஃப் யூ கிளைம் யுவர் செல்ஃப் டு பி அ குரு, தென் யுவர் கேரக்டர் ஷுட் பி ஃப்ளாலெஸ். அதில் ஒரு சின்ன தப்புக்கு கூட என்ன இருக்கக்கூடாது, அங்கே எந்த ஒரு இடமும் இருக்கக்கூடாது. அதனால அந்த குருஸ்தானம், அந்த ஞானி, அந்த உயர்ந்த சந்நியாசம், அந்த லட்சணங்கள் எல்லாம் வேறு. அதெல்லாம் புற அடையாளங்கள் கிடையாது. அன்ஃபார்ச்சுனேட்லி எவ்ரி திங் ஹஸ் பிகம் அன் எக்ஸ்டர்னல் ஐடென்டிட்டி. நமக்கு இந்த சரீரத்தின் மீது இருக்கக்கூடிய ஒரு அதீதமான அபிமானத்தினால் எல்லாவற்றையுமே சரீரத்தை அனுசரித்தே பார்க்கின்றோம். இப்போ சந்நியாசம் கூட புற அடையாளத்தோடு இருந்தால்தான் அதுதான் சந்நியாசம்னு நமக்கு நம்மளுடைய ஆழ் மனதில் என்ன ஆயிடுறது, அது இட் இஸ் என்கிரேவ்ட், பதிந்து விடுகின்றது. So in order to throw more light, see, there is a beautiful verse. This 5th verse of Bhagavad Gita is a wonderful verse. Whether he is a karma sannyasi or karma yogi. Now somebody says that I am a karma sannyasi, I am a sannyasi. No, if you are a sannyasi, even that needs to be proved. I am just talking in the vyavaharic level. A true sannyasi did not prove anything of it. But then how do we know that somebody is விவேகானந்தரை சொல்றோம் சன்னியாசின்னு சொல்றோம், குருதேவ சன்னியாசின்னு சொல்றோம். ஏன்னா அவர்கள் கர்மங்களை எல்லாம் செய்யும் பொழுது எந்த பாவனையோடு செய்தார்கள், அவர்கள் கர்மமே செய்யலைன்னா நமக்கு தெரிந்திருக்காது. இஃப் யூ ஆர் ரியல் கர்ம சன்னியாசி, then let all your actions express that attitude of sannyas in you. அந்த அந்த கர்மங்களின் மூலமாக அந்த சந்நியாசம் என்கின்ற அந்த லட்சணமானது வெளிப்பட வேண்டும். அதர்வைஸ் நமக்கு சந்நியாசின்னு எப்படி தெரியும்? இப்போ கர்மங்களை செய்யும் பொழுது தான் சுகம் வரும், துக்கம் வரும், மானம் வரும், அவமானம் வரும், கௌரவம் வரும், மரியாதை வரும். somebody will appreciate you, somebody will criticize you. Only see then the attitude is known. இப்போ நான் கர்ம சந்நியாசி, நான் எல்லாவற்றையும் துறந்து விட்டேன், கர்மமே செய்யலைன்னா then the sannyasa lakshana is also not tested. So then other people will know why we get inspired by Vivekananda, why we get inspired by Gurudev. So many people just looking at them, inspired by them, they take to sannyasa. அவர்கள் சந்நியாசத்தை அவர்களை பார்த்து சந்நியாசம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு ஆர்வம் வர்றதுக்கு என்ன காரணம்? ஏன்னா அவர்கள் இடையிடற்று கர்மங்களை செய்யும் பொழுது கூட அந்த கர்மங்களின் மீது அவர்களுக்கு எந்த ஒரு பற்றும் இல்லை. சுவாமிஜி பேர்ல இவ்வளவு பெரிய ஆர்கனைசேஷன் இருக்கு அப்படின்னு, ஆனா எந்த இடமும் சுவாமிஜி பேர்ல இல்லை அப்படின்னு. see nothing is in the name of சுவாமிஜி. அடுத்து அவர்களுடைய குடும்பத்தார்கள் எதையும் அவர்கள் அனுபவிக்கல. இங்க நாட்டையே குடும்பத்திற்கு பங்கு போட்டு வைத்திருக்கிறார்களே அப்படின்னு. பர்டிகுலர் ஃபேமிலி என்ஜாய்ஸ் தி ஹோல் ஸ்டேட். No, people, they don't want to give a small power to another person. See, this is the kind of an attachment. இந்த அளவிற்கு பட்டு இருக்கின்றது. Now how can we say neither they are karma yogis, not they are karma sannyasis. நமக்கு நாட்டை ஆளக்கூடியவர்களுடைய உதாரணங்களை எல்லாம் சொல்லும்போது ஜனகாதேகன் அவ்வளோ பெரிய உதாரணங்கள் எல்லாம் நாம படித்திருக்கின்றோம். யூ சி தி ரூலர்ஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி டுடே, how much they are attached. they are the different form of திருதராஷ்டிரம். அதெல்லாம் திருதராஷ்டிரத்துடைய வம்சத்தில் வந்தவர்கள் தான். அதனால ஸ்லோலி தட் வேல்யூஸ் ஹவ் டீக்ரேடட். அதனால நீ சந்நியாச மனப்பான்மையோடு நீ ஏன் செய்யக்கூடாதுன்னு ஒரு கேள்வி லார்ட் த்ரோஸ். அப்படி உனக்கு சந்நியாசம் பிடிக்குமா இல்லையா? சப்போஸ் இஃப் யூ திங்க் கர்ம யோகத்தை காட்டிலும் கர்ம சந்நியாசம் உயர்ந்ததுன்னு அப்படியே வச்சுக்கோ. ஆனா அதே கர்ம சந்நியாச பாவனையோடு நீ என்ன பண்ணக்கூடாது, நீ கர்ம யோகத்தை செய். யாராவது கேட்டா சொல்லிக்கோ, நான் சந்நியாசின்னு சொல்லிக்கோ, நோ ப்ராப்ளம். பட் தென் யூ டூ with the attitude of that sannyas, but you perform karma.
அதுதான் பகவான் இங்கே சொல்லும்போது. அப்போ அந்த சந்நியாசம்ங்கிறது அது ஒரு லட்சணம். லட்சணம்னா இட் இஸ் அன் ஆட்டிடியூட். அது ஒரு அடையாளம் கிடையாது. இட் இஸ் நாட் அன் ஐடென்டிட்டி அட் இட். அதனால தான் நான் போன முறை கூட சொன்னேன், சந்நியாசம் மே லுக் அட்ராக்டிவ் அப்படின்னு. அது வந்து ரொம்ப ஒரு கவர்ச்சியான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு. பட் தென் அது ஏதோ புற அடையாளங்கள் எல்லாம் கிடையாது. என் ஆச்சாரியாரே சமயத்தில் கடுமையாக காஷாயாம்பர பகுக்கிருத வேஷகன்னு சொல்லிட்டு போயிடுவார் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து எல்லாமே வெறும் வேஷம்தான். அதனால நம்ம கர்ம யோகின்னு சொல்லக்கூடாது. அதுவும் சொல்லக்கூடாது. then it is also a very tall climb. No, no, no. I am not a karma sannyasi, but I am only a karma yogi. Even to say, to claim that I am a karma, you don't say anything. Don't verbalize it. Just do. Silently just do and disappear. Anything you try to identify, mind is very tricky. Mind is very peculiar. The moment you say, I'm a doctor, I'm an engineer, I am so and so, you identify, it may be true also. Truly you are a doctor, no doubt. You may be a true doctor also, but still, don't loudly claim it. You just do it. அந்த லட்சணங்கள் என்ன இருக்கோ அந்த லட்சணத்தோட என்ன பண்ணணும். அதனால எந்த ஒரு அடையாளத்தை நாம மனதிற்கு கொடுத்தாலும் கூட மனம் வந்து அந்த அடையாளத்தை கெட்டியாக பிடித்து கொள்ளும். அதனால்தான் மேட்டர் ஆஃப் மைண்ட் ஒன் ஷுட் எக்ஸசைஸ் எக்ஸ்ட்ரீம் காஷன். அதை சொல்றதுக்கு தான் இந்த 3வது ஸ்லோகம், அழகான ஸ்லோகம் பாரு. ஞேயஸ்ஸ நித்ய சந்நியாசி யோ ந த்வேஷ்டி ந காங்க்ஷதி நிர்தந்த்வோ ஹி மகாபாஹோ சுகம் பந்தாத் பிரமுச்யதே. Now, Lord is throwing a challenge at the face of Arjuna. அர்ஜுனா, உனக்கு வந்து சந்நியாசம் சந்நியாசம்னு சொல்றியே, இன்னும் சந்நியாசம்ங்கிற லட்சணம் என்ன தெரியுமா? ஒரு சந்நியாசம் பாவனையோடு இருப்பவர்கள் எப்படி இருக்கிறன்னு, ஞேயக ச நித்திய சந்நியாசி அப்படி. ஆக்சுவலாக அந்த சங்கிற வார்த்தைக்கு ஆச்சாரியர் பாஷ்யங்கள் எழுதும் பொழுது ச கர்மயோகி நித்திய சந்நியாசின்னு எழுதுவார். சி ஈவன் தோ இஸ் அ கர்மயோகி, அந்த சகங்கிற சன்னா அவன் தானே. ச மீன்ஸ் ஹி. ஹூ இஸ் ஹி? ஆக்சுவலி இஸ் கர்மயோகி அப்படி. He always engaged in actions, but truly is a நித்திய சந்நியாசி. எப்படி பாருங்க அப்படி. இந்த பக்கம் பார்க்கறதுக்கு பூ மாதிரி தெரியும் அப்படின்னு, ஆனால் இந்த பக்கம் என்ன இருக்கிறது அப்படின்னா தலையா இருக்கும் அப்படின்னு. இட் இஸ் த சேம் காயின் அப்படி. ஒரே நாணயத்தினுடைய இது ரெண்டு வெவ்வேறு நாணயங்கள் கிடையாது அப்படி. இந்த ரெண்டு வெவ்வேறு பக்கங்கள் கிடையாது அப்படி. ஏன்னா இந்த பக்கம் பார்க்கறதுக்கு அது பூ மாதிரி இருக்கிற, இன்னொரு பக்கம் என்ன இருக்கிற, ஆக்சுவலாக பார்த்தா என்ன இருக்கு, அந்த பக்கம் என்ன இருக்குது. ஒரு பக்கம் நித்திய சந்நியாசியா இருக்கும். அந்த நித்திய சந்நியாசிங்கிற அந்த அடையாளம் வெளியில் தெரியாமல் இருக்கலாம் அப்படி. அதனால்தான் ஆச்சாரியர் ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. சகன்னா என்ன பண்ணிட்டார், கர்மயோகி நித்திய சந்நியாசி அப்படி. Then if the karma yogi himself is a nitya sannyasi, then what to talk about the nitya sannyasi? There is no need to talk about nitya sannyasi. அதனால ஒரு கர்மயோகி எப்படி இருக்கலாம்? அந்த வார்த்தைக்கு வருவோம், நித்திய சன்னியாசின்னு என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு. ஸோ சக நித்திய சந்நியாசி, நல்ல வார்த்தையா இல்லையா அப்படி. நித்திய சந்நியாசி யார் அது? யோ ந துவேஷ்டி ந காங்க்ஷதி. அர்ஜுனா அதை அண்டர்லைன் பண்ண அப்படின்னு. ஏன்னா யோ ந துவேஷ்டி அப்படின்னு, யார் ஒருவனுக்கு எந்த ஒரு வெறுப்புமே இல்லையோ அப்படி. நீ யுத்தம் ஆரம்பிக்கும் பொழுது நேர கொண்டு போய் ரதத்தை யார் முன்னாடி நிறுத்த, கைர்மயா சகயோத்தவ்யம் அஸ்மின் ரணசமுத்தியமே அப்படின்னா, என்னோடு யாரெல்லாம் யுத்தம் செய்ய வந்திருக்கின்றார்களோ அவர்களை எல்லாம் நான் பார்க்கணும். சி, உனக்கு ஆரம்பிக்கும் பொழுதே எங்கே இருந்தது அப்படின்னு வெறுப்பு. See, first you started the whole thing with hatred. Then slowly, after some time, when I took the chariot and placed it in front of Bhishma, Drona, then suddenly your whole mind scene has changed. You were extremely, you became more attached. See, it started with நம்மளுடைய வாழ்க்கை கூட பாருங்க. We move from hatred
டு அட்டாச்மெண்ட், ஆர் ஃப்ரம் அட்டாச்மெண்ட் டு ஹேட்ரட். எதுலேருந்து நம்ம வந்து ராகத்திலேருந்து ரொம்ப தூரம் போக மாட்டோம். ராகத்திலேருந்து துவேஷத்துக்கு இருக்கும், திருப்பி துவேஷத்துலேருந்து என்ன வரும், ராகத்துக்கு வரும். நீங்கள் ஒரு லிஸ்ட் எடுங்க, சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ யாரெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலைன்னு எழுதுங்க, எழுதி பாருங்க, ஒரு பேப்பரில் எடுத்து பாருங்க. இவங்க யாருமே நீங்க பார்க்காதவங்கள இருக்காது. ஏற்கனவே உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்து இவங்கெல்லாம் ஒரு காலத்துல தோள் மேல தோள் போட்டுட்டே போயிருப்போம் அப்படின்னு. தி சேம் வெரி பீப்புள் whom you loved, very people whom you just cherished their company, at one point of time suddenly you develop hatred அப்படி. Now then, if you are attached to some person, now you say that now I found a new friendship, that means what, you are preparing for hatredness, அவ்வளவுதான். அடுத்து என்ன, வெறுப்பதற்கு என்ன பண்றோம் அப்படின்னா, வெறுப்பதற்கு நாம் வந்து தயார்படுத்தி கொண்டே இருக்கு. தட் இஸ் த ரீசன், டோன்ட் கோ டூ க்ளோஸ் டு எனிபடி, டோன்ட் ஸ்டே ஃபார் அவே ஃப்ரம் எனிபடி அப்படி. அதனால தான் டோன்ட் ஃபார்ம் எனி சர்க்கிள்ஸ். ஹவு மெனி டைம்ஸ் ஐ ரிப்பீட்டட்லி சே தட், இந்த உள்வட்டம் வெளிவட்டம்னு, டோன்ட் கெட் இன் டு ஆல் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் திங்ஸ் அப்படி. மெயின்டைன் ஆல்வேஸ் அன் ஆப்டிமம் டிஸ்டன்ஸ். எல்லா விஷயங்களிலும் இருந்து, எல்லா உறவுகளிலிருந்து, எல்லா மனிதர்களிடத்திலும் இருந்து ஒரு சம தொலைவில் இருக்கிறது தான் சந்நியாசம். ஈக்வி டிஸ்டன்ஸ். இஃப் யூ சே லைக், தென் யூ ஆர் கோயிங் சோ க்ளோஸ் டு தம். இஃப் யூ சே டிஸ்லைக் அப்படின்னா, யூ ஆர் கம்ப்ளீட்லி டிஸ்டன்சிங் யுவர் செல்ஃப் ஃப்ரம் எவ்ரிபடி. ஸோ டோன்ட் கோ டூ க்ளோஸ், நாட் டூ க்ளோஸ், not too far. Just place yourself in a perfect position. Just right. Not too tight. They say, not too loose. Just right. ஒரு நல்ல பானத்தை செலுத்தணும்னா அந்த நான் இருக்கிறதா இல்லையா, அது ரொம்ப டைட்டாக இருந்தாலும் இருக்கக்கூடாது அப்படி, அது ரொம்ப லூஸாக இருந்தாலும் என்ன பண்ண முடியாது, நீங்கள் ஒரு பானத்தை விட முடியாது அப்படி. சரி, அது ஒரு பர்ஃபெக்ட் டென்ஷனாக இருக்கும். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணும்போது அவங்கெல்லாம் டியூன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, கரெக்டாக டியூன் பண்ணால் தான் என்ன பண்ண முடியும், அதை வந்து வாசிக்க முடியும். நவ் so much activities we do in this world without tuning our instruments, that is so pathetic. That is so pathetic. Constantly every organ is involved in activity. கண்ணு பார்த்துட்டே இருக்கிறது அப்படி, காது கேட்டுட்டே இருக்கிறது. பட் தென் பிஹைண்ட் ஆல் தீஸ் ஐஸ், இயர்ஸ், நோஸ், டேஸ்ட், டச், இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, தெர் இஸ் அ ட்ரெமெண்டஸ் மைண்ட். இட் இஸ் நாட் ஜஸ்ட் சென்சஸ். அப்புறம் ஒரு மனசு இருக்கிறது. பட் ஹவு மெனி டைம்ஸ் இன் அ டே வி டியூன் அவர் மைண்ட். த மைண்ட் இஸ் நாட் அட் ஆல் டியூன்டு. நமக்கு அது டைட்டாக இருக்கிறதுன்னு தெரியல அப்படி, அது லூஸாக இருக்கிறதான்னு தெரியல அப்படி. யாராவது ரொம்ப டைட்டுன்னு சொன்னால் நமக்கு கோபம் வர்றது, யாராவது ரொம்ப லூஸ்ன்னு சொன்னால் கோபம் வர்றது அப்படி. But whether it is tight or loose, it is not at all tuned. Now, a instrument with which we perform all our activities, if that instrument is not properly tuned, then what? Then என்ன இருக்கும்? இப்போ அதே சுச்சுவேஷன் தான் பகவான் கிருஷ்ணர் இருக்கும். பட் பகவான் முதல்ல சமோகம் சர்வபூதேஷு நமே துவேஷ்யோஸ்தி ந பிரியக. See, that is the stand he took அப்படின்னு. பல்ராமர் கூட நான் யுத்தம் பண்ண மாட்டேன்ட்டு போயிட்டார் அப்படி. ஆனால் பகவான் சமூகம் சர்வபூதேஷு அப்படின்னு, நான் வந்து ஒன்று பாண்டவர்களுக்காக யுத்தம் பண்ணலை. ஐ டோன்ட் வேஜ் திஸ் வார் இன் ஃபேவர் ஆஃப் பாண்டவாஸ். எனக்கு ஒன்றும் பாண்டவர்கள் மீது அதீதமான பிரியமெல்லாம் இல்லை. தோ ஹி எக்ஸ்பிரஸஸ் இட். எனக்கு கௌரவர்கள் மீது அதீதமான துவேஷமும் இல்லை. ஐசி இங்கே தர்மம் இருக்கிறது, அந்த பக்கம் தர்மம் இருக்குல்லேன்னு அப்படின்னு. சரி, மை ஆக்டிவிட்டீஸ் ஆர் நாட் ப்ராம்ப்டட் பை லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ். ஏதோ நான் பாண்டவர்கள் மீது எனக்கு பிரியம் இருக்கிறதால நான் கௌரவர்களுக்கு எதிராக நான் யுத்தம் செய்ய. ஈவன் டு சூஸ் மீ ஐ ஹவ் கிவன் தி ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி. என்னை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கூட நான் சமமாகத்தான் அர்ஜுனனுக்கும் துரியோதனனுக்கும் வழங்கினேன். என்னை தேர்ந்தெடுக்கலாம், இல்லைன்னா என்னுடைய படையை தேர்ந்தெடுக்கலாம். அதுல கூட நான் வந்து அந்த முடிவை கூட நான் செய்யவில்லைன்னு சொல்றார் பாரு. இஸ் இட் ட்ரூ ஆர் நாட்? ஈவன் he did not decide that way also. He clearly says samoham sarva bhuteshu name dveshyosti na priyaha. No one is very dear to me. இல்லை, நான் யாரையும் வெறுக்கவும் இல்லை அப்படி. எனக்கு சிசுபாலன் மீது என்ன இருந்தது அப்படி. அல்டிமேட்லி சிசுபாலன் என்டர்ட் இன்டு கிருஷ்ணா ஒன்லி.
That's a different kind of a story. So here it is said, Arjuna, think about it. Suddenly, ஒரு தடவை யுத்தம் பண்ணணும்னு ஒரே ஆர்வத்தோட நீ வந்த அப்படி. இப்போ என்ன வேணும், எனக்கு யுத்தமே வேண்டாம்னு என்ன ஆறுது அப்படி சடன்லி அப்படி. சப்போஸ் தேஜோமேஞ்சி எங்களை எல்லாம் கேட்பார், why did you take sannyas அப்படின்னு. Somebody said, no, we like sannyas. If you take sannyas out of like, எனக்கு வந்து சந்நியாசத்தை வந்து விருப்புனால எடுத்தோன்னே என்ன ஆயிடும், ஒன் டே வாட் வில் ஹேப்பன், so one day you will hate it. See, any relationship, you get into any relationship with attachment, this is the problem. One day என்ன ஆகும், see, it will find its own opposite அப்படி. அதனால்தான் அதை எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை வந்து ஒரு விருப்போடு நாம ஒன்றை எடுத்துக்கொண்டோம்னா ஒரு நாள் என்ன ஆயிடும் அப்படின்னு அதை வெறுப்போம். Now why you don't want to fight? Now Krishna is asking, why you don't want to fight? Because you don't like it. But sometime, after some time, taking to sannyas, உன்னுடைய க்ஷத்ரிய விருத்தி இருக்கும். யாராவது உன்னை வனத்துல போய் கொஞ்சம் அவமானப்படுத்தினாலும் உடனே என்ன ஆகும், உனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த க்ஷத்ரிய குணங்கள் எல்லாம் என்ன ஆகும், வெளியில வரும் அப்படின்னு. Today you may say that I don't want to fight, but much later, but that vrittis are there. Somebody insults you, you can't just move away. Then you will certainly நீ என்ன பண்ணுவ, அந்த இடத்துல திருப்பி சண்டை போடணும்னு ஒரு விருப்பம் வரும். இப்ப எதற்காக நீ சந்நியாசம் எடுக்கணும்னு சொல்ற, உனக்கு விருப்பம் இருக்கின்றது. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன இது மேல உனக்கு விருப்பம் வரும். ஆனால் ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுப்பது என்பது விருப்பினாலோ அல்லது ஒரு விஷயத்தை விடுவது என்பது வெறுப்பினாலோ கிடையாது. சிம்பிள் ரூல். you undertake something not because of attachment. You give up something not that because you don't like அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம், see, what is your duty அப்படி. See, we should do everything based on our duty அப்படி. அந்த டியூட்டியில் என்ன இருக்கிறது, there is only sense of right and wrong, அவ்வளவுதான். There is no like and dislike. But then you see that யோன துவேஷ்டி ந காங்க்ஷதி. இன்னும் இங்க ரெண்டு தான் சொல்லியிருக்கிறார். வெறும் வந்து வெறுப்பம் மட்டும் சொல்லியிருக்கிறார். நீங்க இதுல வந்து சுகம் துக்கம் அதையும் சேர்த்துக்கலாம். மானம் அவமானம் குளிர் வெப்பம், சி ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டியூயாலிட்டி. அதான் அடுத்து வரும்போது நிர்த்வந்துவகன்னு கீழே கொடுத்துட்டாரு. யோன துவேஷ்டி ந காங்க்ஷதி. அது எவ்வளோ பெரிய ஸ்டேட். பட் கர்மயோக ப்ரிப்பேர்ஸ் யூ ஃபார் தட். தி என்டையர் இந்த எதற்காக கர்மயோகம் செய்யறோம், வை வி டூ, people say that I serve அப்படி. But that the very service should remove a form of likes and dislikes. எனக்கு வந்து ரொம்ப விருப்பம் அதனால நான் சர்வீஸ் பண்றேன், அதுவும் கிடையாது. இட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி, இட் இஸ் மை டியூட்டி, ஐ சப்போஸ் டு டூ இட். இட் இஸ் நாட் தட் ஐ லைக் இட் therefore I do it, because then at some point of time you may not like it. அதன் மீது நமக்கு வெறுப்பு வருவதற்கு எல்லா காரணங்களும் இருக்கு. பகவத்கீதை ஏன் கேட்குறீங்க அப்படின்னு, எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால பகவத்கீதை கிளாஸ் அட்டன் பண்றேன். With how many people we started this class now? All those people who liked Bhagavad Gita classes, where are they? Because at one point of time, suddenly, for some reason, you may develop too much discipline is imposed. Then sometimes you may not like it. You may not like it. So this is what happens. Therefore, it is said, Nyayaha. Nyayaha means, Nyaya is a beautiful word. அதுவே ஒரு potential moodல தான் இருக்கு. Nyayaha means Nyatavyaha. One should know. See, Nyayaha, one should know. Nyaya means Nyatavyam. Potential mood, Sanskrit. Nyatavyam, you should know. Sa, no, such a person is called Nitya Sannyasi. He is a Nitya Sannyasi. Swami Rangananji ரொம்ப அழகா சொல்வார், here is a person who works in the midst of all problems, but mind is so trained. The world is a beautiful field because it constantly now and then every day it throws you 1,000 problems, 1,000 challenges. உங்களை ஒரு கம்ஃபர்ட் லெவல்லே இருக்க விடுறது இல்லை பாருங்க. That is the beauty of this world. The moment you அப்பா அப்படின்னு ரிலாக்ஸா கொஞ்சம் சேர்ல சாஞ்சு உட்காரும்போது ஒரு ஃபோன் வரும். So this world doesn't just allow you to sit back and relax. They say sit back and relax and watch.
Where to sit back and relax? Beauty of this world is it doesn't allow you. Those who sit back and relax, they are utter lazy people. They are utter lazy people. See, in this world, there are only four types of people. Those who are utterly lazy. அவங்களுக்கு கூட கர்ம யோகம் கிடையாது. Utterly lazy. Inert people. Then the second kind of people is driven by desires. They prompted by all selfish desires. தனக்கு ஏதாவது கிடைக்கும்னா அவர்கள் என்ன வேணாலும் செய்வதற்கு தயாராக இருந்தால் அட்லீஸ்ட் பேராவது கிடைக்கணும், புகழாவது கிடைக்கணும், ஏதாவது ஒன்று கிடைக்கணும். If they are recognized, then they are ready to do anything. So they are always desire prompted people. And these two people are not karma yogis. There is a third category. The third kind of people is they also work. There are so many people in this world. நீங்கள் நம்மளுடைய ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் பீரியட் எடுத்து அதில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸில் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வினோபா பாவே, பாலகங்காதர திலகர், மகாத்மா காந்தி, யூ டேக் ஆல் கிரேட் பீப்புள். சரி, எல்லாரிடத்துல ஏதாவது ஒரு தோஷம் இருக்கும், ஏதாவது ஒரு குற்றம் இருக்கும், அதை நம்ம பெருசுப்படுத்திட்டே இருக்கக்கூடாது. பட் தி அமௌண்ட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன், தி அமௌண்ட் ஆஃப் சாக்ரிஃபைஸ் பீப்புள் ஹேவ் டன், தட் இஸ் ஆல்சோ டு பி நோட்டீஸ்டு. அதை வந்து நம்ம கவனிக்கணும். How many people? And they have underwent all adversities only for the sake of country. See, they love their country so much. There are third category of people. They have some higher ideal in their life. அவங்களுக்கு ஒரு மேலான ஒரு இது இருக்கின்றது. அப்புறம் there are fourth kind of a people. அது ரமண மகரிஷி மாதிரி அப்படி மாதிரி இப்போ ஆழ்ந்த ஞான நிலையில இருக்கக்கூடியவர்கள். No, here it is said, Nyayasa Nitya Sannyasi. Sahana, that Karma Yogi. Why I was telling, Rangananji Sonar, here is a person who works in the midst of all problems, but mind is so trained. ஏன்னா அந்த உலகம் என்ன பண்ணாது, உங்களை ஒரு கம்ஃபர்ட் லெவலில் இருக்கவே விடாது. அப்போ என்ன ஆகணும், we have to just train our mind. Mind is so trained. So they are able to remain calm, steady and face all the challenges, what the world offers to them. A kind of a serenity. There is a kind of a calmness. That is more important. They don't just react for everything. React பண்றதில்லை. They just wait patiently. They are calm. Such people are called Nitya Sannyasi. It's a beautiful word. See, if you say Nitya Sannyasi, in Sanskrit, there are similar expressions we find. Nitya Sannyasi is also called Sada Sannyasi. Sada. There is a word in Sanskrit called Sadopavasi, Nityopavasi. கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த வார்த்தையில்? நித்திய உபவாசின்னு கேட்டோடனே பயப்படுவோம். நித்யோபவாசி, சதோபவாசி. Now there are some people do upavasa only on Ekadashi day. They will be just waiting for Ekadashi to complete. ஏன்னா வச்சு என்ன பண்ணுவாங்க, அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்க, முதல் நாள் உபவாசம் இருந்ததுக்கு சேர்த்து வச்சு என்ன பண்ணுவார்கள், சொல்லி சொல்லி சாப்பிடுவார்கள். அப்போ நேற்று பிறகு நான் ஒன்றும் சாப்பிடல, நேற்று பிறகு நான் சாப்பிடல. Just for the sake of humor I am telling, but there are people who sincerely practice all these. They will occasionally on important days they practice upavasam. Now that is one kind of upavasam. But the word Nitya in Sanskrit has a meaning of mitam also. Nitya means mitam. So mitopavasi. So the word nityopavasi to be taken as mitopavasi. That means throughout their life they have extreme caution in eating. கம்ப்ளீட்டாக உபவாசம் கிடையாது. நாத்தியஷ்ணதஸ்து யோகோஸ்தி நச்சை ஏகாந்த மனஷ்ணதம்னு சொல்லுவோம். ஒரேடியாக சாப்பிட்ற நித்தியோபவாசி. சத்குரு சிவானந்தமூர்த்திஜி சொல்வார், வென் யூ சி யுவர் பிளேட் தேர் ஷுட் பி 5 மார்ஷல் ஆஃப் ஃபுட்டுன்னு சொல்வார். ஏன்னா ஒன்றுன்னு 5 பிடி இல்லை. ஏன்னா சாப்பாடு 5 பிடி, அப்புறம் கூட்டு 5 பிடி, அப்புறம் கறி 5 பிடி, அப்படியே எல்லாம் 5, மொத்தமே என்ன இருக்கணும், இலையில என்ன இருக்கணும், அது போருன்னு சொல்லுவார். தட்ஸ் அ பர்ஃபெக்ட் டயட்னு சொல்லுவார். ஜஸ்ட் 5 பிடி
சாப்பாடு இருந்தால் என்ன ஆகும்? 5 பிடி எடுத்து விடுவோம். அவங்க அதுவும் ஒவ்வொருத்தருடைய முஷ்டி கையும் என்ன இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு சின்னதாக இருந்தால் பாவம், நீங்கள் உங்களுக்கு அவ்வளோதான். ஸோ சப்போஸ் யுவர் ஹேண்ட் இஸ் so big, then you take just 5, 5, 5, 5. Especially a sannyasi has to be like that. So மிதோபவாசின்னு அர்த்தம் டெய்லி ஒரே that is equal to உபவாசம் it is said. So such people are called நித்யோபவாசி. எப்படி அவங்க சாப்பிடாம இருக்கிறதும் உபவாசம் இல்லை, ஒரேடியா சாப்பிட்றதும் கிடையாது. அப்படி தே பர்ஃபெக்ட்லி எக்ஸசைஸ் control over their food. Such people are called நித்யோபவாசி. அப்ப நித்திய சந்நியாசின்னு என்ன அர்த்தம்? இப்ப பாருங்க, in all their activity அப்படின்னு throughout a day or throughout their life, they do not involve too much in anything. They do not completely also withdraw. So it is called the art of balancing. They know how much to involve, how long to involve, and they have the knowledge to withdraw also. So it is called pravritti nivritti. One is called art of participation, at the same time art of withdrawal. If we have started at 6:30, at what time we have to complete it? At 7:30. Enough. So every day, see all their life, it's not just rules. அது ஏதோ ஒரு strict rules எல்லாம் கிடையாது. Not a rule இல்லை. See, anything you pass it as a rule, again you are bound. It becomes their way of life. See, எல்லாம் பேசுறதுலையும் ஆகட்டும், சாப்பிட்றதுல ஆகட்டும், ஆல் ஆக்டிவிட்டி யுக்தாகார விகாரஸ்ய யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு யுக்த ஸ்வப்னாவ போதசி யோகோ பவதி துக்கஹான்னு சொல்வார். ஸோ தட் இஸ் த மீனிங் ஆஃப் நித்திய சந்நியாசி. They don't have too much like, they don't have too much hatred. Or எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும் எப்படி இருப்பார்கள் அப்படின்னா அவர்கள் மிதமாகவே இருப்பார்கள். கிளியர்? திஸ் இஸ் ஒன் வே ஆஃப் நித்திய சந்நியாசிங்கிறதுக்கு வெரி பேலன்ஸ்டு ஆட்டிடியூட். அப்படி எப்போவுமே அந்த கயிறு மேலே நடக்கிற மாதிரி தான் அது அப்படி இருக்கணும். ஸ்லோலி வி ஷுட் ட்ரெயின் அவர் மைண்ட் தட் வே. நோ அதர்வைஸ் த வேர்ட் நித்திய, it is always referred only for Brahman. The word Nityam is something which is eternal, which is ever present. அந்த நித்தியம்ங்கிறது which is beyond time. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நித்தியம்னா சாரவணி நித்தியம்னு சொன்னா இப்போ ஒரே சேம் இல்லை, பியாண்ட் டைம், இட் இஸ் எட்டர்னல். அப்போ நித்திய சந்நியாசின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, the one who has renounced everything in that Brahman. பின்னாடி இதே அத்தியாயத்தில் பார்க்க போறோம். பிரம்மண்யாதாய கர்மாணி சங்கம் தெக்துவா கரோதியகன்னு சொல்ல போறாரு. ஸோ தீஸ் பீப்புள் they are நித்திய சந்நியாசி. they can be கிரகஸ்தாஸ் ஆல்சோ. அவர்கள் கிரகஸ்தர்களாக கூட இருக்கலாம். பெரிய ஜனகர் மாதிரி பெரிய ராஜ்யத்தையே பரிபாலனம் செய்யக்கூடியவர்களாக கூட இருக்கலாம். இல்லை வசிஷ்டாதிகள் மாதிரி யஜ்ஞங்கள் யாகங்கள் பண்ணி எப்போ அரசர்களை தர்மத்தில் வழி நடத்தி தேர் எவர் என்கேஜ்ட் இன் தி வெல்ஃபேர் ஆஃப் தி சொசைட்டி. ஈவன் ஆல் தி சப்த ரிஷிஸ், வசிஷ்டாதி ரிஷிகள் எல்லாம் கூட அப்படிதான். எங்கேயோ இருந்து அகஸ்தியர் அந்த யுத்த காலத்தில் ராமருக்கு ஆதித்ய ஹிருதயத்தை உபதேசம் பண்ணிட்டு போறாரு அப்படின்னு. இஸ் இட் நாட் ஒண்டர்? இதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். they are always balanced. அவர்கள் எப்பொழுதுமே எப்படி இருப்பார்கள்? then because their mind is always abiding in the truth. அதனால தான் நான் எப்பவும் சொல்லுவேன், such people அவர்கள் தான் செய்யக்கூடிய காரியம் சரியா இருக்கா, சரியா செய்யறோமான்னு அவர்கள் பரீட்சித்து பார்க்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. அப்படி do we take right decision, நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. because their mind is abiding in that eternal truth, they will not go wrong. அவர்களால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, தவறாக என்ன பண்ண முடியாது, எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்கவே முடியாது. See, there are such characters you find in our Idihasas and Puranas. One such character, Nyayasa Nitya Sannyasi, Yona Dveshtina Kankshati. Yesterday I was reading, I was so moved. நான் 1000 தடவை that எனக்கு அந்த கதாபாத்திரம் புராணம் இதிகாசங்கள் இருக்கக்கூடிய அந்த கதாபாத்திரம் it is very close to my heart. Not every day I remember that character. It is a very popular character.
எல்லா புராணங்கள்லையும் இதிகாசங்கள்லையும் அந்த கேரக்டர் இல்லாமல் நீங்கள் பார்க்கவே முடியாது அப்படி. தட் இஸ் நன் அதர் தென் நாரத மகரிஷி அப்படி. நாரதா இஸ் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள். See, in Mahabharata, Ugrasena will ask this question to Lord Krishna. He says that, see, I have seen you. You have an exclusive love and respect for Narada, Narada Rishi. உக்ரசேனிட்ட கேட்பார், ஏன் உனக்கு நாரதர் இடத்தில் மட்டும் எப்போ நாரதர் வந்தாலும் நாம் பார்க்கிறேன்னு சொல்வார். See, sometimes when there was a big problem, Krishna himself was facing a problem. இது வந்து மகாபாரதத்தில் வரும் அப்படின்னு. கிருஷ்ணர் போய் நாரதர்கிட்ட சொல்லுவார், எனக்கு பேர் தான் பிரபு. இதே சொல்லுவார், எல்லாரும் எனக்கு பேர் பிரபுன்னு வச்சிருக்கிறாங்க, பட் நோபடி லிசன்ஸ் டு மீ அப்படி. இன்ஃபேக்ட் த துவாரகா இஸ் ஆல்சோ ரூல்டு பை பலராமா ஒன்லி. ஐ எம் நாட் ஈவன் தி கிங் ஆஃப் தட் துவாரகா அப்படின்னு. And even in my own family, I am the most criticized person in my family. Krishna will tell this to Narada. See, I do so much, but then all the time I am more criticized by this world. Every action of mine is always, judged by people. See, there is an extreme sorrow in me. அப்படின்னு நாரதர்கிட்ட போய் கேட்டுட்டு, கேன் யூ டெல் மீ, கிவ் மீ சம் ரெமெடி, எனக்கு ஒரு நல்ல உபதேசம் பண்ணு. கிருஷ்ணர் வில் ஆஸ். இது வந்து நாரதர் இடத்துல கிருஷ்ணர் கேட்பார். அப்படி நான் நாரதருக்கு இப்போ ரெண்டுங்கிட்டான் நிலைமை ஆகிடும். இப்போ இஃப் சம்படி எல்ஸ் இஸ் ஆஸ்கிங், தென் நாரதா கேன் சே தட், நீ வந்து அஜ்ஞானத்தில் இருக்கிற, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அஜ்ஞானத்தில் இருந்து நீ வெளியில் வரணும், உபதேசம்லாம் பண்ண. சி, தி பர்சன் ஹூ இஸ் ஆஸ்கிங் இஸ் நன் அதர் தென், இது இஸ் அல்டிமேட். தெர் இஸ் நன் ஈக்குவல் டு ஹிம், நன் எபோவ் ஹிம். சாக்ஷாத் ஈஸ்வர ஹிம்செல்ஃப். He himself is going and asking Narada. Then Narada understood. See his humility. Narada understood. Probably இதே மாதிரி பிரச்சனை இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு இருக்கலாம். So that he wanted me to answer that question. He is not expecting me to advise Krishna. நம்ம யாராவது கேட்டால் நம்ம எப்பொழுதுமே அப்படிதான் நினைப்போம், ஓ நம்மளுடைய அட்வைஸ் ஒருத்தர் கேட்குறாங்க. Narada never felt his Krishna, seeking advice from him. Probably he wants answer for this question, அதனால so that all other people would be benefit. See, இப்படி ஒரு ஆட்டிடியூட் இருக்குமாம் அவர்கிட்ட, நாரதர்கிட்ட எப்பவுமே இருக்குமாம். தென் he gives a lengthy துக்கத்தை பற்றி அதில் நிறைய சொல்வார். ரெண்டு விதமான துக்கம் இருக்கு. ஒன்று வந்து பகிர்கதம், வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு துக்கம் இருக்கு. இது வந்து உள்ளேருந்து வரக்கூடிய ஒரு துக்கம் இருக்கு. கிருஷ்ணா, உன்னை பொறுத்த வரைக்கும் வெளியில் உனக்கு எல்லா சௌகரியங்களும் இருக்குது. நீ தான் சங்கு சக்கரம் கதையோட எப்பொழுதும் பத்மத்தோட ஜம்மனு, ஏன்னா தேர் இஸ், உனக்கு வெளியில் ஒரு துக்கமும் கிடையாது. ப்ராபபிளி வாட் யூ அட்ரஸ்ட், யூ ஷோஸ் ஒன்லி தி சாரோ தட் இஸ் யுவர் ஹோல்டிங் இன் யுவர் ஓன் மைண்ட். ஒன்று மனதில் இருக்கக்கூடிய துக்கம்னு சும்மா கிருஷ்ணரை வச்சு என்ன பண்ணுவார், அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கான எல்லா வழிகளையும் சொல்லிட்டு அவர் போயிடுவார். அப்புறம் தான் உக்ரசேனர் அப்போ கிருஷ்ணர் அவருக்கு எல்லா மரியாதையும் பண்ணிட்டு போனோன்னு உக்ரசேனர் கேட்பார், ஏன் நாரதர் இடத்துல மட்டும் உனக்கு இவ்வளோ ஒரு மரியாதைன்னு. அப்போ சொல்வார், தேர் ஆர் மெனி திங்ஸ் கிருஷ்ணா வில் சே தட். நாரதரை பொறுத்த வரைக்கும் கிரியா அகங்காரம், ரெண்டாவது வந்து கிரியா பாவனை. அப்படி தான் கர்மம் செய்கின்றோங்கிற பாவனை மட்டும் இல்லை, தான் கர்மம் செய்கின்றோம்னு அகங்காரம் நான் எப்பொழுதுமே நாரதர் இடத்துல பார்த்ததே கிடையாது. நாட் ஓன்லி நாரதா, அப்படின்னு யாரிடத்திலெல்லாம் இந்த கிரியா அகங்காரம் இல்லையோ, இந்த கிரியா பாவனைகள் இல்லையோ அப்படின்னு, சரி, அவர்களை எல்லோருமே பூஜிக்கத்தக்கவர்கள். அப்படி சரி, தே ஆர் ஆல் வர்தி ஆஃப் வர்ஷிப். அது மட்டும் இல்லை, நாரதரிடத்தில் வந்து யாருக்கும் துக்கத்தை ஏற்படுத்த வேண்டுங்கிற ஒரு அகங்காரத்தை நான் பார்த்ததே கிடையாது. ஈவன் ராட்சசர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கும் கூட நன்மையை நினைக்கக்கூடியவர் நாரதர். அதனால ஏதாவது ஒரு வழியில அந்த ராட்சசர்களை தூண்டிவிட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவருடைய பகவானிடத்துல கொண்டு போய் அவர்களுடைய வெறுப்பை கூட பகவானுக்கு எதிராக சம்பாதிக்க வைப்பார் அப்படின்னு. அது கூட அவருக்கு அந்த ராட்சசர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரியத்தினால அவர் செய்வார். அதனால எப்பொழுது யாரிடத்திலும் எந்த ஒரு துக்கத்தையும் ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு அகங்காரத்தை நான் பார்த்ததே கிடையாது. இன்னொன்று ரொம்ப முக்கியம், மற்றவர்கள் மரியாதை கொடுக்கின்றார்களா இல்லையானெல்லாம் அவர் பார்க்கறதே கிடையாது. ஈ நெவர் எக்ஸ்பெக்டட் எனி ரெஸ்பெக்ட் ஃப்ரம் எனிபடி. லோக சஞ்சாரி, இந்த திரிகால ஜானி, முக்காலமும் அறிந்தவர், ஒரே இடத்துல இருக்கக்கூடியவர் இல்லை. லோகம் முழுவதும் சஞ்சரிக்கக்கூடியவர்.
எவ்வளவோ மானம், எவ்வளவோ மரியாதைகளை எல்லாம் சந்தித்தவர். ஆனா எந்த நேரமும் அப்படி ஹி நெவர் டுக் எனிதிங் சோ பர்சனலி. அப்படி பர்சனலா எடுத்ததே கிடையாது. எப்பொழுதும் மனதை வந்து சமநிலையிலேயே வைத்திருக்கக்கூடியவர். நாரிடத்துல நான் ஒரு ராகத்தையோ துவேஷத்தையோ சாபல்யம், சாபல்யம் சபலம், ஒரு ஒரு சபலத்தையோ பயம், இதெல்லாம் இந்த மாதிரி லட்சணங்களை எல்லாம் நான் நாரதர் இடத்தில் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லுவார். ஒரு காரியத்தை செய்யணும்னா ஒரு கணம் தான் யோசிப்பாராம். ஒரு காரியத்தை குறித்து ஒரு கணம் யோசித்து விட்டு அந்த காரியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பதை நிர்ணயம் செய்து அந்த காரியத்தை செய்து முடித்து விட்டு அடுத்த நிமிடம் அதை குறித்து முற்றிலும் மறந்தே போய் விடுவாராம். தட் இஸ் பியூட்டி ஆஃப் நாரதான்னு சொல்றாரு. ஒரு காரியம் செய்யணும்னு ஒரு கணம் யோசிப்பார். அப்படி அப்புறம் வாட் இஸ் மை ரோல் இன் இட், அப்படி இந்த இந்த வேலையில என்னுடைய ரோல் என்ன, அப்படி he will perform his role perfectly. அப்படி ஆஃப்டர்வர்ட்ஸ் நாட் ஒன்லி he will disappear. அவருக்கு இப்படி ஒரு கர்மம் செய்தோன்னு ஞாபகம் கூட என்ன இருக்காதாம், நாரதரோட மனதில் ஞாபகம் கூட இருக்காதாம், ஞாபகம் கூட இருக்காதுன்னு சொல்றாரு. அதே மாதிரி எவ்வளவு பெரிய செயலானாலும், எவ்வளவு அற்புதமான நாரதர் திரு சத்குரு சிவானந்த மூர்த்தி ஒரு கிட்டத்தட்ட 120 பக்கம் நாரதரை பற்றி எழுதியிருக்கிறார். நாட் ஒன் பேஜ் 2 பேஜ், 120 பக்கங்கள் ரிட்டன் அபவுட் நாரதர். நம்மளுடைய புராணங்களில் நாரதர் இல்லாதது இடம் எங்கேயுமே கிடையாது. இன்ஃபேக்ட் மோஸ்ட் ஆஃப் தி புராணாஸ் வேதவியாசர் எழுதுறதுக்கு காரணமாக இருந்ததே நாரதர் தானே. நாரதர் இல்லைன்னா வேதவியாசர் இத்தனை புராணங்களை எல்லாம் எழுதியிருக்க. ஈவன் தி கண்டென்ட் வாஸ் சப்ளைட் பை ஹிம் டு வேதவியாசர். வேதவியாசருக்கு அவ்வளோ கண்டென்ட் கொடுத்ததே நாரதர் தானே. நாரதர் இல்லைன்னு இந்த லோகத்துல அவர் பிரம்மாவுடைய மானச புத்திரர். அப்படி ஏன்னா பிரம்மாவுடைய காரியம் என்ன, சிருஷ்டி. சிருஷ்டியில பெரும்பாலான காரியங்களை நாரதர் செய்திருக்கிறார். அன்பார்ச்சுனேட்லி ஹீ இஸ் போர்ட்ரேட் இன் வெரி பேட் லைட் ஆர் டேஸ்ட். அப்படி நமக்கு நாரதர்னா நம்ம எப்படி மகாபாரதத்துல நாரதர் வர்றாருன்னா சப்தன் பஞ்ச பாண்டவர்கள்னு சப்த நாடு ஒடுங்கி போயிடுவார்கள். அப்படி அவர்களுக்கு நாரதருங்கிற வார்த்தையை கேட்ட உடனே ஒரு நிமிஷம் தர்மபுத்தர் பிராணாயாமம்லாம் பண்ணுவார்னே இருக்கும். முடியும் சச் அ மைட்டி ரிஷி. நம்ம இந்த சினிமாக்கள் எல்லாம் பார்த்தா அவர் வந்து அவ்வளோ ஒரு 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 மோசமான ஏதோ ஒரு கோமாளி மாதிரி காட்டுவோம். கர்ணனை எல்லாம் ரொம்ப உத்தமமானவர்களாக காட்டுவோம். அப்படி திஸ் இஸ் சம்திங் வெரி பேத்தட்டிக். அப்படின்னு வி டோன்ட் நோ விச் கேரக்டர் டு அட்மையர், விச் கேரக்டர் டு அப்ரிஷியேட். சில சமயம் யார் பின்னாடி நமக்கு போறோங்கிறது கூட நமக்கு தெரியாது. அப்படி ஹார்ட்லி வி கோ பிஹைண்ட் கிரேட் பீப்புள். நம்மளை சுத்தி யார் இருக்கான்னு பாருங்களேன். டெய்லி யாருக்கு போன் பண்றோம்னு பாருங்க. யாருக்கு whom we pamper. We all the time we just only we move only with the ordinary people. Therefore our mind also think. கருணனை ரொம்ப உத்தமமான சொல்லுவோம். நாரதர் என்ன பண்ணுவோம், ஏதோ கலகம் பண்றவராகவே காமிச்சு. சிருஷ்டியில நாரதர் மாதிரி ஒருத்தர் பார்க்கறது ரொம்ப கஷ்டம்னு மகாபாரதம். வியாசர் நாரதை அறிமுகப்படுத்தும் பொழுது எவ்வளவு அழகா மகாபாரதத்துல நாரதரை அறிமுகப்படுத்துவார். கிருஷ்ணா சேசன் எவ்வளவு மகத்தான காரியங்களாக சொன்னால் அந்த காரியம் தன்னால் நடந்ததுங்கிற ஞாபகமே அவருக்கு இருக்காதாம். வாட் ஸ்டேட் இட் இஸ். நவ் யூ டேக் அவர் கேஸ், சம்படி எல்ஸ் யாரோ பண்ண காரியங்களுக்கு நம்ம எவ்வளவு மேக்ஸிமம் கிரெடிட் எடுக்கலாம்னு பார்த்துட்டே இருப்போம். சம்படி வுட் ஹவ் டன் சம்திங், பட் வி வாண்ட் டு டேக் ஆல் த டைம் கிரெடிட். இதான் அந்த ப்ரோக்ராம்ல போன இந்த டயஸ்ல உட்காந்துருக்கிறவங்க எல்லாம் பாக்குறீங்கல்ல, அப்படி ஒரு 4 பேர் டயஸ்ல உட்காந்துருப்பாங்க. அப்படின்னா அந்த ப்ரோக்ராமுக்கும் அந்த 4 பேருக்கு சம்பந்தமே இருக்காது. அப்படின்னு பண்றதெல்லாம் வேலையெல்லாம் பார்த்து somebody will be doing all the hard work. At least the people those who are sitting there, at least they realize that fact, that is more than sufficient. Somebody else is doing. 25 years I was sitting like that only. Somebody else was doing all the work of it. And people used to praise me. I have not done anything. Sometimes we only take the name. Work is done by some other people. We want to take credit for everybody's achievement. எங்கேயாவது நம்ம சம்பந்தமே இல்லை, எங்கேயாவது ஒரு மூக்கு நுழைச்சி, ஏன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல இது நானும் அதில் இருந்தேன், நானும் அதில் ஒரு பார்த்துட்டேன், என்னால் தான் நடந்ததுங்கிறது எங்கேயாவது நம்ம போய் அட்லீஸ்ட் இந்த ஃபோட்டோவில் கடைசியில் போய் தலையாவது நீட்டிட்டு வந்துடுவோம். அப்படி here is a person, he says that எவ்வளவு திஸ் இஸ் கிருஷ்ணா ஸ்டேட்மெண்ட்.
நாரதரை பத்தி. எவ்வளோ பண்ணாலும் கடைசியில் அவருக்கு என்ன இருக்காது, தான் செய்தவங்கிற அந்த ஞாபகம் கூட அவருக்கு இருக்காது. அவர் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சத்தியம், அந்த தேஜஸ், ஞானம், அவருக்கு இருக்கக்கூடிய வினயம், கீர்த்தி, தபஸ், ஈஸ்வரனுடைய எல்லா லட்சணங்களும் ஒருத்தர் இடத்துல இருக்கிறது அப்படின்னா அது நாரத மகரிஷியின் இடத்துல தான் பார்த்திருக்கிறேன். See, today in this world also we worship so many gods. யார் யாருக்கோ கோவில்கள் எல்லாம் கட்டுறோம். இப்போ பார்த்தேன்னா நான் ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் இட். தெர் சி ஹார்ட்லி பீப்புள் ரிமெம்பர் நாரத மகரிஷி. ஹார்ட்லி வி வர்ஷிப். யூ கோ டு எனிபடிஸ் ஹவுஸ், ஹார்ட்லி யூ சி எது நாரத மகரிஷியினுடைய படத்தை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். He is such a great, he is a தேவ ரிஷி நாரதன். ப்ளீஸ். இன்னொன்று, ஒரு காரியம், அந்த காரியத்தினால் உலகத்திற்கு நன்மை இல்லைன்னா அந்த காரியத்தை செய்யவே மாட்டார்னு. இந்த காரியத்தினால், தான் செய்யக்கூடிய காரியத்தினால் இந்த லோகத்திற்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குன்னா தான் காரியத்தை செய்வார். அதே போன்று அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷ்ணு பக்திங்கிறது ரொம்ப திடமான பக்தி. அப்படி இட் இஸ் அன் அன்ஃபிளிஞ்சிங் டிவோஷன். இன்னைக்கு டிவோஷன் கூட என்ன, இட் இஸ் வேவரிங். நமக்கு பிடிச்ச ஃபோட்டோ வைப்போம், நமக்கு பிடிக்கலாம், அடுத்த நிமிஷம் என்ன பண்ணும், முதல்ல என்ன பண்ண ஃபோட்டோ எடுத்து போட்டுருவோம். இட் இஸ் ஒரு கலைக்க முடியாத ஒரு பக்தி. அப்படி அப்படி ஒரு திருட பக்தி. அப்படி இவ்வளவு காரியங்கள் ஆக்சுவலாக பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஃபார் அர்ஜுனனுக்கு. ஏன்னா அர்ஜுனன் பார்த்துருக்கான், ஹவு மெனி டைம்ஸ் ஹி கேம் அண்ட் அட்வைஸ்டு பஞ்ச, சோ மெனி பீப்புள் ஹி அட்வைஸ்ட். இன்ஃபேக்ட் தர்மபுத்திரர் இதுக்கு போனப்புறம் அவருக்கு துரியோதனனை நரகத்துல பார்த்துட்டு துவேஷம் வரும். அப்ப நாரதர் வில் அப்பியர், தர்மபுத்திரர் கண்டிப்பார். அப்படி இங்க துவேஷம் இருக்கக்கூடாதுன்னு பாரு, துவேஷங்கள் எல்லாம் பூலோகத்தோட சரி. அப்படி இங்க உனக்கு உனக்கு அந்நியமா இன்னொருத்தர், ஏன்னா இவர் தர்மபுத்திரர் லோகவாசனையோட வருவார். தட் இஸ் a big subject, I don't want to talk. In fact, because of Narada's advice, it is said Dharmaputra, the soul it has just dissolved into eternity ன்னு சொல்வார். அதுக்கப்புறம் தர்மபுத்திரங்கிற ஒரு அம்சம் எங்கேயுமே இல்லைன்னு சொல்வார்கள். he just became one with absolute reality அந்த நாரதருடைய அந்த உபதேசத்தினாலன்னு சொல்வார்கள். வெளியில இவ்வளவு காரியங்கள், ஒரு பெரிய வால்மீகி, டுடே தட் வால்மீகி ஒன் நாரதர் இல்லைன்னா ஒரு வால்மீகி இல்லை, ஒருத்தர் கிடையாது. இவ்வளவு காரியங்கள் செய்தாலும் கிருஷ்ணா சேஸ் சர்வ சங்க பரித்தியாகி. ஆர் இங்க சொல்ற மாதிரி நித்திய சன்னியாசிங்கிற அந்த அது பட்டம் இல்லை, இதை வேணா போட்டுக்கலாம், யார் வேணா நித்திய சன்னியாசின்னு உடனே ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சிட்டா இதை யாருக்கு கொடுக்கலாம் பட்டமான்னு தான் நினைப்போம். அப்படி பட் ஈ வாஸ் சர்வ சங்க பரித்தியாகி. ஐ ஹவ் நாட் சீன் எனி அட்டாச்மெண்ட் இன் நாரதா. See, that is the beauty. See, there are some characters every day we study in our Puranas. நம்மளுடைய இதிகாசம், one character spread everywhere. He goes to all planes of consciousness. He doesn't sit at one place. He constantly engages himself in activity. See, these are all the characters should be our role model. We should talk to children about all these great people. We should talk so much about Narada to them. Otherwise, there is a wrong notion about all these characters. Here it is said, Nyes Nitya Sannyasi. Yona Dveshti Na Kamkshati. So what a beautiful thing. Now, just do this experiment. Just do this experiment. See, we are all, eligible to experience this. Not only the nature has given us this facility, and we have got the faculty also. Not only the facility is given to us, இதெல்லாம் it is not just mere theory. இது வெறும் theory கிடையாது. They are very profound wisdom. It has to be tested. It has to be examined. உடனே இப்படி ஒன்று படித்தா, நேயஸ் நித்திய சன்னியாசி யோன துவேஷ்டின காங்ஷதி நிர்த்வந்தோகி மகாபாப சுகம் வந்தாத் பிரமுச்சியத்தேன்னு படித்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு அதை உடனே டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு, ஒரு சாம்பிள் எப்படி இருக்குன்னு பண்ணி பார்க்கணும். யூ சிட், எக்ஸ்பெரிமெண்ட் இட். இட் இஸ் பாசிபிள். ஃபார் அ மோமெண்ட், just give up all identifications.
Just do it on by your own self. Just think that. Give up all that you are so and so, you are a man, you are a woman, you are a sannyasi, you are a grahastha, you have this responsibility, you have that responsibility, your name, your form, your occupation, your position, your responsibility. Just give 1 second, give up all identity with the body and with the world, and just think that you are only a Jivatma. Just I am only a Jivatma. I am not so and so. I am neither husband nor wife. Just think it for a moment. Just sit. Sit as a pure Jivatma. In that Jivatma, see, there are no likes. I don't have any likes. I don't have any dislikes. Just feel. It is the sense of feeling. We can do it. One moment you sit that, remove all attachment. You just free yourself from, you just say mentally free yourself from all forms of attachment. I don't hate anybody. எனக்கு பகைவர்கள்னு யாருமே கிடையாது. எனக்கு யாரும் கிடையாது. I don't hate anybody. I can quote tons of incidences from Ramayana also, how Rama lived. See, absolutely காமம், குரோதம், விருப்பு, வெறுப்புங்கிற ஒரு வாக்கியத்தை ராமரிடத்துல பார்க்க முடியாது. How much he respected, he treated Ravana, Even ராவணன் இறந்தப்பறம் லக்ஷ்மணனை கூப்பிட்டு, அவன் பெரிய பண்டிதன், வேதங்கள் எல்லாம் தெரிஞ்சவன், அவன் பெரிய சிவபக்தன். அப்படி அவனுடைய தேகத்தை ரொம்ப மரியாதையோடு லங்கைக்கு அனுப்பி தகனம் பண்ணுங்கன்னு சொல்லுவார். அப்படி சொல்லுவார். There were people like that. So sit that. உங்களுக்கு நமக்கு எந்த விருப்பம் இல்லை, யார் மீது நமக்கு எந்த பகையும் கிடையாது, பற்றும் இல்லை, பகையும் இல்லை. Just sit. It is possible. Moment you feel it, ஒரு பயம் இல்லை, எந்த பயமும் இல்லை, யார் நமக்கு போட்டி இல்லை, யார் மேலே நமக்கு எந்த ஒரு பொறாமையும் கிடையாது, எந்த பொறாமையும் கிடையாது. லோகா சமஸ்தா சுகினா பவன், எவ்வளவு அழகா எல்லாம் சௌக்கியமா இருக்கட்டும். ஒன்றும் இல்லை. See, the moment you free the soul is freed from all these ideas. These are all ideas only. These are all notions only. Please understand. Like is a notion. Dislike is another notion. Hatred, jealousy is another notion. Greed is another notion. Desire is see, just for a moment you free yourself of it. எல்லாத்தையும் விலக்கி விட்டுட்டு just perfectly take a deep and absolute truth. Shivoham, Shivoham, Shivoham. See, நான் சுத்தமான சிவம். Then if the jiva for a moment, if it thinks, what will happen? What will be the state of the jiva? Just imagine. Where it will go? What will be the destination of that jiva which thinks for a moment, I am not this body, I am not this mind. எனக்கு எந்த விருப்பம் கிடையாது, வெறுப்பம் கிடையாது, எனக்கு பயம் இல்லை, எனக்கு பொறாமை இல்லை, எனக்கு யார் மீதும் போட்டி கிடையாது. If you remember one, then if you take a deep, dip, if you dive deep into eternal reality, what will be the state of that jiva at that moment? அந்த ஜீவனுடைய கதி என்னவாக இருக்கு? The jivahood will disappear. That is nitya sannyasa. Actually the jiva is nitya sannyasi. அப்படி ஜீவன் nitya sannyasi. But that jiva doesn't understand it, but it assumes that. அடுத்த 5 நிமிஷத்துல கிளாஸ் முடிஞ்ச உடனே பாருங்க, all assumptions will start. See, we cannot live without assuming something. Without assumption, we cannot do anything. See, this is our problem. Suppose all the time, if you remember like this and do all the activities, what will be the state of that jiva? Now you read Nyayasya Nitya Sannyasi, Yo Nadveshti na Kankshati, Nirdvandvo hi Maha. This is Mahabaho. See, Mahabahoங்கிறது இதுக்கு பெயர் தான் a mighty armed person. This is real Mahabaho. 6-pack, 8-pack எல்லாம் இல்லை அப்படின்னு. So giving up all your packages, likes, dislikes, Mahabhav. Sukham, இவ்வளவு அழகான வார்த்தை பார்த்தீங்க. Easily you can relieve yourself from all bondages. Right now, you are free. See, you have to declare your independence. You have to free it.
Nobody is holding on to you. You go and ask, Lord, give me realization. Lord is saying, I am already liberated you. I am not holding you back. What liberation you want me to give? என்ன liberation கொடுக்கணும்? You are already liberated. You are already a Nitya Sannyasi. But then you think that you have likes, you have dislikes, you have priorities. You think you are superior. You think you are, these are all your notions. What is duality? Dvandva is only a notion. Therefore, it is said, Nirdvandvo hi Mahabaho, Sugam Bandhat Param. So, அழகா பந்தாத் பரம் அது எப்படி சுகம் சுகேன ஈஸிலி அப்படி you will be just relieved from all kinds of bondages. What a state it is. See what we are capable of achieving. See, sometimes we should know our capability also. So this capability is there in everybody. Then you need a tremendous courage. அதனால தான் அந்த மகாபாகுங்கிறது என்ன? மகாபாகு represents a tremendous will, a tremendous courage to just give up all these so-called notions of that I like somebody, I dislike, இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப வேண்டியவங்க, இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப வேண்டாதவர்கள். In which world we are living? Let us not live in the world of lunatics. This is a lunatic world. Keep away from such people silently without hating them. Distance yourself from all that kind of people. Those who talk this kind of divisive language. Divisive language is not accepted. Keep away from such people. You are neither too close to anybody, you are not far away. You are just what you are. You don't label yourself. Don't allow anybody to label you. People will come and put so many labels on you. Don't entertain people. Then within the truth will be, first hand that should be experienced. See, that is the state. அப்புறம் கர்மம் செய்தா என்ன, கர்மம் செய்யலைன்னு அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாங்கிற கிருஷ்ணர். First you reach this, then you decide whether I should do karma or not do karma. Then we will see what happens. Beautiful slogan. Nyayasya nitya sannyasi yo na dveshti na kankshati nirdvandvo hi mahabaho sugam bandhat pramudhyate. ओम पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओम शांति शांति शांति. हरि ओम श्री गुरुभ्यो नमः. हरि ओम.